டிசம்பர் 10, 1971 பஞ்சாப்ல இருக்க அடம்பூர் ஏர்பேஸ் பரபரப்பா இருக்கு. ரன்வேல சுகாய் Su-7 போர் விமானம் டேக் ஆஃப் ஆக தயாரா நிக்குது. அந்த விமானத்தை ஓட்ட போறது 29 வயசான யங் பைலட் லியூட்டனன்ட் திலீப் பரோல்கர். திலீப் கூட இன்னும் 25 பைலட்கள் அவங்க போர் விமானத்துல கிளம்புறாங்க. இவங்க எல்லாருக்கும் கொடுத்த மிஷன் என்ன தெரியுமா? பாகிஸ்தான்ல இருக்க ஜஃபர்வால் நகரத்துல இருக்கிற ஒரு முக்கியமான வாட்ச் டவரை தரைமட்டமாக்கணும். ஏன்னா அங்க இருந்துதான் இந்திய விமானப்படை வரத பாகிஸ்தான் கண்காணிச்சுட்டு இருந்தது. பிளான் பண்ணபடி 26 விமானங்களும் ஜஃபர்வால்குள்ள நுழையுது. மின்னல் வேகத்துல அந்த வாட்ச் டவரை அடிச்சு தும்சம் பண்றாங்க. மிஷன் சக்சஸ். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். திலீப் அங்கிருந்து கிளம்பும் போது பாகிஸ்தானோட ஆன்டி ஏர்கிராப்ட் கன்ல இருந்து வந்த குண்டு திலீப்போட விமானத்தை பதம் பார்த்துருச்சு. விமானம் நிலை தடுமாறுது. திலீப் கிட்ட வேற ஆப்ஷனே இல்ல. டக்குனு இஜெக்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாராசூட்ல குதிக்கிறாரு. தப்பிச்சாருன்னு பார்த்தா அவர் தரை இறங்குனது ஒரு பாகிஸ்தான் கிராமத்துக்குள்ள. சுத்தி பார்த்தா ஒரே கூட்டம். இந்தியன் யூனிஃபார்ம்ல இருக்கிற திலீப்பை பார்த்ததும் அங்க இருந்தவங்களுக்கு கோபம் தலைக்கு ஏறுது. திலீப்பை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அவரோட ஷூ, பணம், சிகரெட், லைட்டர்னு எல்லாத்தையும் பிடுங்கிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பாகிஸ்தான் ஆர்மி அங்க வந்து திலீப்பை மீட்டு ராவல்பிண்டி போர் கைதிகள் முகாமுக்கு கொண்டு போறாங்க. திலீப் கூட இன்னும் 2 இந்தியன் ஆபீசர்ஸ் சேர்றாங்க. 3 பேரும் சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. வெறும் கத்தியையும் ஸ்க்ரூ டிரைவரையும் வச்சுக்கிட்டு ஜெயில் சுவரை ஓட்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 மாசம் பொறுமையா இந்த வேலையை செஞ்சு ஒரு வழியா அந்த ஓட்டை வழியா வெளியவும் வந்துடுறாங்க. பாகிஸ்தான் மண்ணுல இருந்து தப்பிச்சு இந்திய பார்டரை நோக்கி அவங்க ஓடுற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் மரண பயம்தான். ஆனா இந்தியாவுக்குள்ள நுழைய இன்னும் 4 கிலோமீட்டர் தான் மீதி இருந்துச்சு. அப்போ ஒரு எதிர்பார்க்காத சம்பவம் நடக்குது. பாகிஸ்தான் ஆர்மிக்கு அந்த வாட்ச் டவர் எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் திலீப் தங்கி இருந்த அடம்பூர் ஏர்பேஸ் பற்றிய ரகசியங்கள். திலீப்பை ஒரு தனி செல்லுல அடைச்சு வச்ச பாகிஸ்தான் ஆபீசர்ஸ் அவர்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து மரியாதையா உங்க ஏர்பேஸ் மேப்பை வரைஞ்சு கொடுன்னு மிரட்டுறாங்க. திலீப் முதல்ல மறுக்கிறாரு. அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, அமைதியா ஒரு மேப் வரைஞ்சு கொடுக்கிறாரு. அதை பார்த்ததும் பாகிஸ்தான் ஆபீசர்ஸ்க்கு செம குஷி. ஆனா அந்த சந்தோஷம் 5 நிமிஷம் கூட நீடிக்கல. ஏன்னா திலீப் வரைஞ்சு கொடுத்தது அதம்பூர் மேப் இல்ல, அது மும்பை ஏர்பேஸோட மேப். செம கடுப்பான ஆபீசர்ஸ் ஏற்கனவே கால்ல அடிபட்டு தவிச்சிட்டு இருந்த திலீப்பை ஒரு கார்னர்ல நிக்க வச்சு ஒத்த கால்ல நில்லு, காலை கீழே வச்சா சுட்டுடுவேன்னு ஒரு சோல்ஜர் கிட்ட துப்பாக்கியை கொடுத்துட்டு போயிட்டாங்க. திலீப் வழியால துடிக்கிறாரு. ஆனா அங்கதான் ஒரு மனிதாபிமானம் நடந்துச்சு. அந்த பாகிஸ்தான் சோல்ஜர் பரவாயில்ல உட்காருங்க, ஆபீசர்ஸ் வரும்போது நான் சிக்னல் தர்றேன், அப்போ எழுந்து நில்லுங்கன்னு திலீப்புக்கு ரகசியமா உதவி பண்றாரு. ஆனாலும் டார்ச்சர் குறையல்ல. சாப்பாடு கொடுக்காம பட்டினி போடுறது, பாத்ரூம் போகும்போது கூட கண்ணை கட்டி கூட்டிட்டு போறதுன்னு திலீப்பை மெண்டலா உடைக்க பாக்குறாங்க. இதனால ரொம்ப டயர்டான திலீப்பை வேற ஒரு செல்லுக்கு மாத்துறாங்க. அங்க போனா அவருக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அங்க ஏற்கனவே 11 இந்திய விமானப்படை அதிகாரிகள் கைதிகளா இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், செல்லுக்கு வெளியே இருக்கும்போதுதான் பேசணும், உள்ள இருக்கும்போது பேசக்கூடாது. இவங்க என்ன பேசுறாங்கன்னு கண்காணிக்க எப்பவும் ஒரு சோல்ஜர் கூடவே நிப்பான். இதை கேட்கும் போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், என்னது பாகிஸ்தான் ஜெயில இவ்வளவு வசதியா அடிக்காம கொல்லாம பேசிட்டு இருக்க விடுறாங்களான்னு. இதுக்கு காரணம் ஜெனீவா கன்வென்ஷன். இந்த ஒப்பந்தப்படி ஒரு போர்க்கைதியை அடிமையா நடத்தக்கூடாது. அவருக்கு தேவையான உணவு, உடை, இருப்பிடம் மற்றும் மருத்துவ வசதி கண்டிப்பா செஞ்சு தரணும். முக்கியமா சொந்த நாட்டுல இருக்க அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசவும் அனுமதிக்கணும். இந்த சட்டத்துக்கு பயந்துதான் பாகிஸ்தான் இவங்களை உயிரோட வச்சிருந்தது. ஆனா நம்ம திலீப் மனசுக்குள்ள அப்போ வேற ஒரு பிளான் ஓடிட்டு இருந்தது. அதுதான் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க கிரேட் எஸ்கேப். இந்த ஜெனீவா ஒப்பந்தத்துல இன்னும் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. போர் கைதிகளுக்கு அவங்க குடும்பத்துக்கிட்ட இருந்து பார்சல் வரலாம், அவங்க செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், போர் முடிஞ்சதும் அவங்கள சொந்த நாட்டுக்கே அனுப்பி வைக்கணும். இப்படி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருந்ததால அந்த ஜெயிலோட சீனியர் ஆபீசர் உஸ்மான் நம்ம இந்திய பைலட்களை கொஞ்சம் ரிலாக்ஸாவே நடத்தினாரு. செஸ், கேரம் போட்டு விளையாட அனுமதி கொடுத்தாரு, ரேடியோ கேட்க விட்டாரு, ஏன் எந்த பிரச்சனைனாலும் என்கிட்ட வந்து பேசுங்கன்னு சொல்ற அளவுக்கு அன்பா இருந்தாரு. திலீப் கைதான 6வது நாளே போர் முடிஞ்சிருச்சு. இனி என்ன, கவர்மெண்ட் பேசி நம்மளை கூட்டிட்டு போயிடும்னு எல்லாரும் வெயிட் பண்றாங்க. ஆனா நாட்கள் ஓடுதே தவிர விடுதலை ஆவதற்கான அறிகுறியே தெரியவில்லை. அங்க இருந்த மத்த பாகிஸ்தான் ஆபீசர்ஸ் உங்களை கூட்டிட்டு போக உங்க ஊர்ல இருந்து யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லி உசுப்பேத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நல்லவனா இருக்கிற இந்த உஸ்மான் இன்னும் கொஞ்ச நாள்ல டிரான்ஸ்பர் ஆகிடுவான், அப்புறம் இருக்கு உங்களுக்கு கச்சேரின்னு மிரட்டுறாங்க. திலீப்புக்கு கோபம் தலைக்கு ஏறுது. இவங்க நம்மளை விட மாட்டாங்க, நாமளே தான் தப்பிக்கணும்னு மத்த பைலட் கிட்ட சொல்றாரு. இது தற்கொலைக்கு சமம்னு எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா ஹரிஷ் சிங்ஜி மற்றும் கிரீவால் ஆகிய 2 பேர் மட்டும் திலீப் கூட கை கோர்க்கிறாங்க. இவங்க இருந்த ஜெயில் ஒன்னும் பெருசு இல்ல, ஒரு 50 - 100 பேர் தங்குற சின்ன ஜெயில் தான். ஒரு 20 - 30 சோல்ஜர் தான் காவலுக்கு இருந்தாங்க. திலீப் நோட்டம் போடுறாரு. செல் நம்பர் 4 பக்கத்துல கண்காணிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. உடனே உஸ்மான் கிட்ட போய், சார் எங்க செல்லுல காத்தே வரமாட்டேங்குது, மழை பெஞ்சா ஒழுகுது, எங்களை செல் நம்பர் 4க்கு மாத்திருங்கன்னு ஒரு போடுறாரு. உஸ்மானும் பாவம் இவங்க பிளான் என்னன்னு தெரியாம சரின்னு சொல்லிட்டாரு. இப்ப பிளான் ஆரம்பம். ஜன்னலை உடைச்சு தப்பிக்கணும், டூல்ஸ் வேணும். அதுக்காக பழம் கட் பண்ண கத்தி வேணும், தாடி ட்ரிம் பண்ண கத்திரிக்கோள் வேணும், தண்ணி குழாயை சரி பண்ண ஸ்க்ரூ டிரைவர் வேணும்னு சொல்லி ஒவ்வொன்னா சேகரிக்கிறாங்க. சாப்பாட்டுல கொடுக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் மற்றும் பணத்தை சேமிக்கிறாங்க.
வீட்டுக்கு லெட்டர் போட்டு ட்ரெஸ் வரவழைச்சு அதை பாகிஸ்தான் ஆட்கள் போடுற மாதிரி தச்சு தயார் பண்றாங்க. இதுக்கு நடுவுல ரேடியோ பேட்டரி, தையல் ஊசின்னு எதையும் விடாம திருடி மறைச்சு வைக்கிறாங்க. பாகிஸ்தான் ஆர்மியை இவங்களை கண்காணிச்சுட்டு இருந்தாலும் அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு இவங்க எஸ்கேப் ஆகுறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஜெயில இருந்து தப்பிச்ச 3 பேரும் காம்பஸ் உதவியோட காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா காட்டு எல்லையை தாண்டி மெயின் ரோட்டுக்கு வந்தா அங்க ஒரு பஸ் வருது. அது இவங்க போக வேண்டிய கைபர் பாஸ் வழியா தான் போகுது. ஆனா பஸ்குள்ள போனா செக் போஸ்ட்ல போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு பயந்து துணிச்சலா பஸ்ஸோட டாப்ல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. பாகிஸ்தான் ட்ரெஸ் போட்டிருந்தாலும் இவங்க முகம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஒரு டீ கடையில பஸ் நிக்கும் போது அங்க இருந்தவங்க கிட்ட லண்டிகானா போகணும், அதுக்கு எப்படி போகணும்னு கேக்குறாங்க. அங்கதான் விதியே விளையாடிடுச்சு. இவங்க கேட்ட லண்டிகானான்ற பேரை மாத்தி 20 வருஷத்துக்கு மேல ஆகுது. அந்த ஊர் மக்களுக்கு அப்படி ஒரு பேரே தெரியல. யார்டா இவங்க, சம்பந்தம் இல்லாம ஏதோ ஒரு பேரை சொல்றாங்க, ஸ்லாங் வேற மாதிரி இருக்கேன்னு சந்தேகப்பட்டு அங்கிருந்த வில்லேஜ் தாசில்தார் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டாங்க. திலீப் சமாளிச்சு பாக்குறாரு. நாங்க பாகிஸ்தான் ஏர்போர்ஸ் ஒரு சீக்ரெட் மிஷனுக்காக போறோம்னு மேப்பாய் காட்டுறாரு. ஆனா தாசில்தார் விடல. நீங்க சொல்றது நம்புற மாதிரி இல்ல, நான் போலீஸை கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாரு. போலீஸ் வந்து அடிச்சே கொன்னுடுவாங்கன்னு திலீப்புக்கு தெரியுது. அதனால ஒரு கடைசி முயற்சி எடுக்கிறாரு. சார், ராவல்பிண்டில இருக்க ஆர்மி ஆபீசர் உஸ்மானுக்கு கால் பண்ணுங்க, அவர் எங்களை யாருன்னு சொல்லுவாருன்னு திலீப் சொல்றாரு. தாசில்தார் அந்த நம்பரை எடுத்து உஸ்மானுக்கு கால் பண்றாரு. தாசில்தாருக்கு இங்கிலீஷ்ல தெரியாதுன்ற தைரியத்துல திலீப் உஸ்மான் கிட்ட இங்கிலீஷ்ல பேசுறாரு. சார், நாங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து இங்க மாட்டிக்கிட்டோம், போலீஸ் கிட்ட ஒப்படைக்காம எங்களை காப்பாத்துங்கன்னு கெஞ்சுறாரு. உஸ்மான் இவங்க தப்பிச்சது தெரிஞ்சு பயங்கர பதட்டத்துல இருந்தாரு. அவர் தாசில்தார் கிட்ட அவங்க நம்ம ஆளுங்க தான், போலீஸை கூப்பிடாதீங்க, என் ஆளுங்க வந்து கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்லிடுறாரு. வெறும் 4-8 கிலோமீட்டர்ல பார்டரை தாண்ட வேண்டியவங்க மறுபடியும் ஜெயிலுக்கே போறாங்க. ஆனா இந்த வாட்டி இவங்களை ஃபைசலாபாத் சென்ட்ரல் ஜெயிலுக்கு மாத்துறாங்க. மாசக்கணக்கில் இவங்க மன உளைச்சல் இருக்கிற போது அந்த மிரக்கல் நடக்குது. அப்போதைய பாகிஸ்தான் அதிபர் சுல்பிகர் அலி பூட்டோ இந்திய பைலட்களை விடுதலை செய்ய உத்தரவிடுறாரு. அந்த ஒரு நிமிஷம் திலீப் மற்றும் அவரோட டீம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு பெரிய வெற்றியா மாறுது. இந்தியாவுக்கே பெருமை சேர்த்த அந்த ஹீரோக்கள் கம்பீரமா தாய் மண்ணுக்கு திரும்புறாங்க. 1972 டிசம்பர் 1 திலீப் உட்பட மொத்தம் 12 இந்திய போர்க்கைதிகளும் ரிலீஸ் ஆகுறாங்க. அட்டாரி வாகா பார்டர்ல இவங்க கால் வைக்கும் போது ஒட்டுமொத்த இந்தியாவே அங்க திரண்டு வந்து ஆரவாரம் பண்ணுது. மாசக்கணக்கா அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு தவிச்சிட்டு இருந்த குடும்பத்தினர் அவங்கள நேர்ல பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் விட்டாங்க. திலீப்போட அந்த ஜெயிலில் இருந்து தப்பிக்கிற முயற்சி தோல்வியில முடிஞ்சிருக்கலாம். ஆனா அவர் காட்டின அந்த தைரியம் பாகிஸ்தான் அதிகாரிகளையே வியக்க வச்சது. அவரோட இந்த வீரத்தையும் நாட்டுக்காக அவர் செஞ்ச சேவையையும் பாராட்டி இந்திய அரசு அவருக்கு விசிஷ்ட் சேவா விருது வழங்கி கௌரவிச்சது. இந்த மாபெரும் கதையை மையமா வச்சு ஹிந்தில ஒரு படமே வந்திருக்கு. இந்த கதையில நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. திலீப் பின்னாடி கொடுத்த பேட்டியில ஒண்ணு சொன்னாரு. நாங்க ஜெயில இருந்தப்போ அதிகாரி உஸ்மான் எங்களுக்கு பல உதவிகளை செஞ்சாரு. நாங்க ஜெயில உடைச்சிட்டு தப்பிச்சோம்னு தெரிஞ்சும் அவர் எங்க மேல கோபப்படல. போலீஸ் கிட்ட பிடிபட்டப்போ கூட எங்களை அடிச்சு கொள்ளாம அவர் தான் காப்பாத்தினாரு அப்படின்னு ரொம்ப பெருமையா சொன்னாரு. இந்தியா பாகிஸ்தான் இடையே எத்தனையோ மோதல்கள் இருக்கலாம், ஆனா பாகிஸ்தான் ஜெயிலுக்குள்ள அதிகாரி உஸ்மான் நம்ம வீரர்கள் கிட்ட ஒரு சக மனுஷனா நடந்துகிட்டாரு. அந்த ஒரு நம்பிக்கையால தான் திலீப் டீம் மறுபடியும் பிடிபட்டப்போ போலீஸ் கிட்ட போகாம பயம் இல்லாம உஸ்மான் கிட்டயே சரணடைய முடிவு பண்ணாங்க. இந்த உலகத்துல எந்த போர் நடந்தாலும் சரி, கடைசியில ஜெயிக்கிறது மனிதாபிமானம் மட்டும்தான் அப்படின்றத இந்த சம்பவம் தெள்ள தெளிவா நமக்கு காட்டுது.